ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது எதுக்குன்னா, இந்த என்டிகே நாம் தமிழர் தம்பிகளுக்காக தான். இன்றைக்கி என்னமோ எழுச்சி பொங்க வந்துட்டு கரூரில் வந்துட்டு செத்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலைன்னு சொன்னோடனே எழுச்சி பொங்க எல்லாருமே பேசுகிறானுங்க. எப்படி கொடுக்கலாம், அவங்கவுங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, டிஎன்பிசி எழுதுகிறாங்க. நான் 3 டைம் டிஎன்பிசி எழுதினேன், 3 டைமும் கிராக் பண்ணேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இதாகிடுச்சு. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க. எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே எழுதுகிறோம். 41 பேருக்கும் வந்துட்டு ஒரு அரசு வேலைன்றது வந்துட்டு உடனே வந்துட்டு ஏடி ஜிஎம்மு இல்லை நாம் தமிழர் கட்சிகள் சொல்கிற மாதிரி உடனே ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் ஆஃப் டிஎன்இபி அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? குரூப் சி, குரூப் டி கருணை அடிப்படையில் கொடுக்குற எல்லாருக்குமே வேலை வந்துட்டு குரூப் சி, குரூப் டி இந்த மாதிரி இதில் தான் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஜியோ அந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லியிருக்கிறது வந்துட்டு கல்வி தகுதி அடிப்படையினில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு படிக்கவும் தரல. திராவிட கழகத்தை பற்றி சொன்னால் இவங்களுக்கு கோவம் வந்துடுது. எப்படி வந்துட்டு பொண்டாட்டியை சொன்னால் புருஷனுக்கு கோவம் வருமோ அந்த மாதிரி திராவிட கழகத்தை சொன்னால் இவங்களுக்கு அப்படியே எழுச்சி பொங்கி வந்துடுறானுங்க. அதுவும் இந்த 2 ஃபங்க்ஷனில் வேறு தலைவரும் வந்துட்டு காது வச்ச மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு தெரில. சரி, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். திரள் நிதி, திருட்டு நிதி எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா இருந்துட்டு போட்டோம், யாரும் வேணான்னு சொல்லலை. பட் இது வந்துட்டு பேசிக் கர்ட்டசி. இது யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, 41 உயிர் போயிருக்கு, அதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. பட் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் ஹையர் போஸ்டிங், இட் இஸ் அபவுட் குரூப் சி, குரூப் டி அந்த மாதிரி போஸ்டிங்ஸ். பேசுகிறவங்கெல்லாம் மக்கள் வந்துட்டு முட்டாளாக்கிறதுக்காக பேசுகிறாங்க. ப்ளீஸ் மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், இது அப்படி கிடையாது. ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். கீப் சப்போர்ட்டிங் CM Vijay. We are supporting from Germany.